அமைதியான ஒரு காலை நேரத்துல சிவன் கோயில் பூசாரி ஊர் தலைவர் வீட்டை நோக்கி வேக வேகமா ஓடிக்கிட்டு இருந்தாரு. ஐயா ஐயா, ஊர் தலைவர் ஐயா, கொஞ்சம் வெளியே வாங்க ஐயா. என்ன பூசாரி, என்னாச்சு? எதுக்காக இப்படி காலங்காத்தாலே வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, நம்மளோட கோவில் மணி திருடு போச்சுங்க ஐயா. என்ன பூசாரி சொல்றீங்க? அது சாதாரண மணி இல்ல, தங்கத்தால செஞ்ச மணி. அதை பாதுகாக்கத்தான ஒரு காவலான வாசல்லே போட்டிருந்தோம். இருந்தும் எப்படி இது நடந்துச்சு? நான் என்னன்னு சொல்லுவேங்க ஐயா. கதவு கூட உடையல, எந்த பொருளும் அசையல. ஆனா மணி மட்டும் மாயமா மறைஞ்சிருச்சுங்க ஐயா. எதுவும் புரியாததுனால்தான் உங்களை தேடி இவ்வளவு தூரம் ஓடி வந்தேன். இந்த விஷயம் ஊர் மக்களுக்கு தெரியுமா? இல்லைங்க ஐயா, இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனா இது ரொம்ப நேரத்துக்கு யாருக்கும் தெரியாமலும் இருக்காதுங்க ஐயா. இதுக்கு நீங்க தான் ஏதாவது செய்யணுங்க ஐயா. இந்த ஊர் மக்கள்லாம் கட்டுப்படுற ஒரே விஷயம் அந்த மணி மட்டும்தான் ஐயா. என் பேச்சுக்கு கூட எவனும் இங்க கட்டுப்படுறது இல்லை. இவனுங்களுக்கு எப்படி இதை நான் சொல்லி புரிய வைப்பேன்னு நினைச்சா இப்பவே எனக்கு தலையெல்லாம் சுத்துது. நீங்களே இப்படி சொன்னா நான் எங்க போவேங்க ஐயா? சரி சரி, பதட்டப்படாதீங்க. நாம இப்பவே பஞ்சாயத்தை கூட்டலாம். ஊர் மக்கள் எல்லாரையும் பஞ்சாயத்துக்கு வர சொல்லுங்க. அமைதி அமைதி, எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ஐயா. எப்படிங்க அமைதியாக இருக்க முடியும்? அந்த மணி சாதாரண மணியா? கடவுளே நம்ம கிட்ட பேசுறதுக்கு பயன்படுத்துகிற அதிசய மணி. அந்த மணியை இப்படி தொலைச்சிட்டு ஒன்றும் பண்ணாமல் நிற்கிறோன்னு நினைக்கும் போது ஆத்திரத்தை அடக்க முடியலங்க ஐயா. ஆத்திரப்பட்டா மணி கிடைச்சிருமா? பொறுமையா சிந்திச்சு செயல்பட்டா அந்த மணியை நாம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். அவரு சொல்றதும் சரிதானுங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏன்பா காவக்காரா, இரவு முழுக்க நீ அங்கதானே இருந்த? அப்படி இருந்தும் அந்த மணியை கழட்டுற சத்தம் கூட உனக்கு கேட்கலையா? இல்லைங்கய்யா, ஒரு சின்ன சத்தம் கூட எனக்கு கேட்கவே இல்லை. அது எப்படியா கேட்காம போயிருக்கோம்? ராத்திரி முழுக்க ஒரே இடத்துல உட்காந்து தூங்கிட்டு இருந்தியா நீ? இவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதுதான் ஒரு பொழப்பு. காவ காக்க வரேன்னு சொல்லிட்டு வந்த இடத்துல இப்படி தூங்கி தூங்கி ஊரையே குட்டிஸ்வர ஆக்கி வைக்கிறானுங்க. ஐயா, எது பேசுறதா இருந்தாலும் பார்த்து பேசுங்க. நான் அரச காவலாளி. இது வரைக்கும் 3 முறை சிறந்த காவக்காரன் விருது வாங்கியிருக்கேன். நிச்சயமா நேற்று இரவு நான் தூங்கலாம் இல்லை. எனக்கு எந்த சத்தமும் கேட்கவும் இல்லை. என்னை அவமானப்படுத்துறது அரசரையே அவமானப்படுத்துறதுக்கு சமம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். அதனால உங்க விசாரணையை என் பக்கம் திருப்பாம அந்த மணியை கண்டுபிடிக்க என்ன வழியோ அதுக்கு விசாரணை செய்யுங்க. ஏயா, அதான் நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள குறுக்க எதுக்கு நீங்களாம் பேசுறீங்க? எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இங்க நடந்த வாதத்தை எல்லாத்தையும் வச்சு யோசிச்ச ஊர் தலைவரோ ரொம்ப நேரம் கழிச்சு பேச தொடங்குறாரு. இங்க பாருமையா பூசாரி, கோவில் பூட்ட உடைக்கல, கோவில் கதவு இரவு முழுக்க திறக்கவும் இல்ல. அந்த மணியை கடைசியா பார்த்தது நீதான். அந்த மணி காணாம போனதுன்னு முதல்ல பார்த்ததும் நீதான். அந்த சாவி இருந்ததும் உன்கிட்டதான். அதே மாதிரி அந்த மணியை எவனாவது எடுத்திருப்பான்னு சொல்றதுக்கும் நம்ம கிட்ட ஒரு ஆதாரமும் இல்லை. அதனால இந்த பஞ்சாயத்து உன் மேல சந்தேகப்படுது ஐயா. என்ன சொல்றீங்க? நான் கடவுளோட அந்த மணியை திருடுறதா? இது என் மேல வைக்கிற அபாண்டமான குற்றச்சாட்டுங்க ஐயா. இது நான் எடுக்கிற முடிவு இல்லை பூசாரி. நம்ம சட்டத்துல இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த விஷயத்துல சாட்சியங்கள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரா இருக்கு. இன்னும் நீங்க முழு குற்றவாளின்னு அறிவிக்கப்படல. உங்க மேல சந்தேகம்தான் இருக்கு. இந்த சந்தேகத்தை ஊர் முன்னாடி போக்க வேண்டிய கடமை உங்களுக்கு தான் இருக்கு. அதனால உங்களுக்கு நான் 2 நாள் கெடு கொடுக்குறேன். ஒன்று, அந்த குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சு எங்க எல்லாரும் முன்னாடி நிறுத்துங்க. இல்ல நீங்க நிரபராதி நிரூபிச்சு இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வாங்க. இந்த வழக்குல குற்றவாளி நீங்க தான், நான் குற்றம் செய்யலைன்னு நிரூபிக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நீங்க இந்த ஊர்லயே வளர்ந்ததுனால இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கும் நல்லா தெரியும்னு எனக்கு தெரியும். எனக்கும் தெரியுங்க ஐயா. ஆனா இந்த பிரச்சனையில இருந்து எப்படி சமாளிச்சு வெளியே வரப்போறேங்கிறது ஐயா எனக்கு தெரியல. யோ பூசாரி, நீ மட்டும் அந்த மணியை திருடனன்னு தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் உனக்கு பூசைய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்குறோம் ஐயா. யாரும் தேவையில்லாம பேசாதீங்க. பஞ்சாயத்து இதோட முடிவுக்கு வருது. கடவுளோட மணியை கண்டுபிடிக்க கடவுளே நமக்கு வழிகாட்டுவார். அதனால எல்லாரும் அமைதியா அவங்க வீட்டுக்கு போங்க. அந்த மணியை நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம்.
ஊருக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை நடக்க ஊருக்கு வெளியில ஒருத்தன் அரிசி கடைக்கு முன்னாடி பெரும் பிரச்சனையை நடத்திக்கிட்டு இருந்தான். என்னய்யா கேட்க ஆள் இல்லைன்னு நீ இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா? வாங்கய்யா வாங்க, பெரிய மனுஷன்லாம் வாங்க, வந்து முதல்ல இது என்னன்னு தட்டி கேளுங்கய்யா. தம்பி என்னாச்சு? எதுக்காக இப்படி வியாபாரம் செய்யற இடத்துல நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வியாபாரம் செய்கிற இடத்துல இந்த ஆள் அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அதனால தான் நான் சத்தம் போட வேண்டியதாக இருக்கு. தம்பி, வார்த்தையை பார்த்து பயன்படுத்து, இல்ல பேசுறதுக்கு மூச்சு இருக்காது. நான் அரிசி கடைக்காரரே, மிரட்டி பார்க்குறீங்களா? உங்கள் மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் சாதாரண பொதுமக்கள் வேணால் பயப்படலாம். நான் அரச காவலன், பார்த்து பேசு. நீ யாரா வேணா இரு, இது ஏன் கடை. வேணும்னா வாங்கு, இல்ல இடத்த காலி பண்ணு. கூட்டத்தை கூட்டி வித்த காட்டாத. பாருங்க ஐயா, உங்களெல்லாம் வச்சு நான் வித்த காட்டுறேன்னு சொல்கிறாரு. இப்படியே அவரை பேச விட்டுக்கிட்டே இருந்தீங்க, உங்களை எல்லாரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குரங்குன்னு சொன்னாலும் சொல்லிடுவார். ஏன்பா கோவிந்தா, உனக்காக தானே இங்க நாங்க எல்லாரும் பேச வந்திருக்கோம். எங்களே பார்த்து நீ இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. ஐயோ ஒன்று, நான் உங்களை எதுவுமே சொல்லவே இல்லை. அவன் எல்லா பிரச்சனையும் உங்க பக்கம் திருப்பி விடுறான். ஏங்க, நீங்கள் உங்கள் பஞ்சாயத்தை அப்புறமேட்டா நடத்துங்க, முதல்ல என் பிரச்சனைக்கு வாங்க. ஒரே குழப்பமா இருக்கு. சரி தம்பி, முதல்ல உன் பிரச்சனை என்ன அதை சொல்லு. ஐயா, இந்த அரிசி மூட்டையோட விலை என்னன்னு நான் கேட்டேன். 5 காசுன்னு சொன்னார். பட்டணத்திலேயே இது வெறும் 3 காசுக்கே கிடைக்குது. அப்போ கிராமத்துலேருந்து தான் அரிசி பட்டணத்துக்கு போகுதுன்னும் போது இது இன்னும் விலை குறைவாக தானே கிடைக்கணும். எப்படிங்க நீங்கள் இங்கே விலை அதிகமாக வச்சு விற்பீங்கன்னு கேட்டேன். எங்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் வெறும் 2 காசு தான், பட்டணத்துலேருந்து வரவங்களுக்கு இங்கே 5 காசுன்னாரு. இது என்னங்க ஐயா நியாயம்னு கேட்டா, நீ பட்டணத்தில் இந்த மூட்டையை 3 காசுக்கு வாங்கியிருப்ப, அங்கேருந்து கொண்டு வர வண்டி செலவு உனக்கு 2 காசு, ஆக மொத்தம் 5 காசு நான் இங்கே உனக்கு இந்த அரிசியை தரேன், அதனால சிரமமே இல்லாமல் வாங்கிட்டு போன்னு என்கிட்டயே சொல்கிறாருங்க ஐயா. ஏன்பா கோவிந்தா, நீ பண்றதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்குதா? அந்த தம்பி இங்க வந்து அரிசி வாங்கினது உனக்கு அவ்வளோ பெரிய குத்தமா? ஐயா, இது ஏன் வியாபார விஷயம். இதுல நான் யாருக்கு எவ்வளவுக்கு விற்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு இதுல தலையிடுற எந்த உரிமையும் கிடையாது. அதனால நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அவருக்கு வேணா இதில் தலையிடுற உரிமை இல்லாமல் இருக்கலாம், அரசருக்கு நிச்சயமாக இதில் தலையிடுற உரிமை இருக்குல்ல. இப்போவே நான் திரும்ப அரசாங்கத்துக்கு போய் உன் மேலே புகார் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீ இங்கே இல்லை, இந்த நாட்டில் வேறு எங்கேயும் நீ அரிசி கடையே திறக்க முடியாத அளவுக்கு நான் செய்கிறேன். இந்த மாதிரி பட்டணத்துலேருந்து இங்கே வரவங்களை ஏமாற்றி அரிசியை அதிக விலைக்கு விற்கிறேன். அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவசரத்துக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போகணுன்ற காரணத்துக்காக நீ சொல்கிற விலையில் அவங்க வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. உன்னோட ஊழலுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். உன்னால ஆனதை பார்த்துக்கோ. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. ஐயோ முதலாளி, கொஞ்சம் சும்மா இருங்க. அவன் சொல்கிற மாதிரி செஞ்சு தொலைஞ்சானா உங்கள் அரிசி கடையும் போய் 6 மாதம் சிறையில் இருக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் என் பழப்பு இன்னும் திண்டாட்டமாயிடும். முதல்ல அவனுக்கு என்ன வேணுமோ அதை சரியான விலையில் கொடுத்து விட்டு அனுப்புங்க, இல்லை 6 மாதத்துக்கு என்ன கம்பியே எண்ணிக்கிட்ட உட்கார வேண்டியது தான். சிறை கம்பி என்னணுமா? ஐயோ, சரி தம்பி, இதுக்கு 2 காசு தான், கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டு போ. உங்களுக்கெல்லாம் சொல்கிற விதத்தில் சொன்னாதான் புரியுதுல்ல. இப்படி அந்த அரிசி கடைக்காரனோட போராடி மணிகண்டன் நியாயமான விலைக்கு அந்த அரிசியை வாங்குறதுக்குள்ள பொழுது சாஞ்சி இருட்டவே ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் கோயில் பூசாரி தன் மனைவி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. இன்னும் 2 நாள்ல நான் நிரபராதின்னு நிரூபிக்கலன்னா என்ன சிறையில் அடைச்சிருவாங்க கோமதி. நம்ம குடும்ப சூழ்நிலை ஏற்கனவே ரொம்ப மோசமா இருக்கு. நானும் இல்லைனா உன்னை யாரு பார்த்துப்பா? தேவையில்லாம யோசிக்காதீங்க. நமக்கு கஷ்டத்தை தந்த அந்த சாமி அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு வழியையும் காட்டும். இந்த நேரத்துல யார் கதவை தட்டுறா? ஒருவேளை ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்களா? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏங்க நில்லுங்க, போகாதீங்க, போய் கதவு திறக்காதீங்க, நான் சொல்றதை கேளுங்க. இல்ல கோமதி, நாம எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளிச்சுதான் ஆகணும். பூசாரி தன் மனைவி பேச்ச கேட்காம கதவை திறக்கிறாரு. அங்க பூசாரி மனைவியோட தம்பி மணிகண்டன் நின்னுக்கிட்டு இருந்தான். ஏங்க மாமா, கதவை திறக்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இந்த மூட்டையை வச்சுக்கிட்டு என்னால் வெளியில் நிற்கவே முடியல. தள்ளுங்க தள்ளுங்க. அவன் உள்ள வந்து மூட்டையை இறக்கி வச்சதும் 2 பேரோட முகமும் வாடி இருக்கிறத கவனிக்கிறான். அக்கா, மாமா, உங்கள் 2 பேரோட முகமும் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சோகமாக இருக்கு. என்ன ஆச்சு? மணிகண்டா, உங்க மாமா மேல வீண் பழி விழுந்திருக்குப்பா. அப்படின்னு கோமதி மணிகண்டன் கிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொல்றாங்க.
இதே என்ன அநியாயம்? மாமா அந்த குற்றத்தை செஞ்சாருன்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மட்டும் அவருக்கு எதிராக இருக்குங்கிறதுக்காக இவர் தான் குற்றவாளின்னு முடிவு செஞ்சிருவாங்களா? என்ன மாப்பிள்ள செய்யறது? இது இந்த ஊரோட சட்டம். இந்த ஊர்க்காரங்களோட வித்தியாசமான நடவடிக்கைலாம் பார்க்கக்குள்ள எனக்கு தலையே சுத்துது. ஒவ்வொருத்தனையும் கடந்து வர்றதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது. நீங்கள் 2 பேரும் எப்படி தான் இந்த ஊரில் வாழ்றீங்களோ? இந்த ஊரை விட்டு வந்துருங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. மணிகண்டா, இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரைக்கும் நீ ஊரை விட்டு போகாத. நீ இங்கேயே இருந்து உங்க மாமாவை எப்படியாவது இதுல இருந்து வெளியில கொண்டு வந்திருப்பா. என்னக்கா இதெல்லாம் நீ சொல்லணுமா? மாமாவை இதுலேருந்து வெளியில் கொண்டு வரது மட்டும் இல்லை, அந்த குற்றவாளி யாருங்கிறதையும் இன்னும் 2 நாளில் நானே கண்டுபிடிக்கிறேன். மறுநாள் பொழுது விடிஞ்சதும் கோவிலை சுத்தி இருக்கிற இடங்கள்ல விசாரிக்க ஆரம்பிச்சான் மணிகண்டன். அங்க எத்தனை பேர்கிட்ட விசாரிச்சாலும் எல்லாரோட பதிலும் யாருக்கும் எதுவும் தெரியலங்கிறது மட்டும்தான். அதனால கோவில் கிட்ட விசாரிக்க போன மணிகண்டனை காவல்காரன் தடுத்து நிறுத்துறான். ஏயா, நில்லு நில்லு, எங்க வந்துகிட்டு இருக்க? ஐயா, இந்த கோவிலுக்குள்ளே திருடு போன மணியை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அதனால் அந்த மணி இருந்த இடத்த நான் ஒரு தடவை பார்க்கணும். ஓ எஜமா, நீங்களா? வாங்க வாங்க, முதல்ல நீங்க வந்து அதை பாருங்க. எஜமானா? ஐயா, நான் எஜமான்லாம் கிடையாது. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன பெரிய அதிகாரமா வந்து திருடு போன இடத்த பார்க்கணும்னு கேட்குற? வரவன் போறவனுக்கெல்லாம் திறந்து விட்டு காட்டுறதுக்கு அது என்ன பொழுதுபோக்கு இடமா? வந்துட்டானுங்க, திருடின இடத்த பார்க்கணும், திருடு போன இடத்த பார்க்கணும். இவனுங்களுக்கு ஊழியம் பண்ணதான் அரசாங்கத்தில் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? உன்ன மாதிரி ஆளுங்க எத்தனை பேரை பார்த்துருக்கேன். இப்போ போகிறேன், திரும்ப எப்படி வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். போ, இங்க நிக்காத. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாத மணிகண்டன் ஊருக்குள்ள சுத்தி திரிய ஆரம்பிக்கிறான். அப்படி சுத்திக்கிட்டு இருக்கும்போது அவனோட கண்ணுக்கு தூரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறது தெரியுது. முந்தைய காணொளியில் நாங்கள் 1 மணி நேரத்துக்கு கதை போடும்போது நீங்கள் அது எல்லாத்துக்கும் எங்களுக்கு பெரும் ஆதரவை கொடுத்தீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி. அதில் கமெண்ட் பண்ண உங்களோட எல்லா கமெண்ட்ஸையும் நாங்கள் படித்தோம். அது எல்லாமே எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி எங்களுக்கு நீங்கள் மேலும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலோட ஜாயின் பட்டனில் 59 ரூபா கொடுத்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி உங்களால் காசு கட்டி ஜாயின் பண்ண முடியலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்கலாம். தேவி, இங்கே என்ன பிரச்சனை? மணிகண்டா, நீயா? நீ எப்போ பட்டணத்துல இருந்து இங்க வந்த? அது இருக்கட்டும், இங்கே என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லு. இந்த ஆளுக்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அம்மா கடிமாத்தா 10 காசு வாங்கியிருந்தால அதுக்கு வட்டி மட்டுமே நாங்க இது வரைக்கும் 15 காசுக்கு மேல தட்டிட்டோம். இப்போ எங்க கிட்ட தட்டுறதுக்கு வட்டி பணம் இல்லைன்னு சொன்னா எங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு அசல் 10 காசு தட்டுற வரைக்கும் இந்த வீடு இவனுக்கு தான் சொந்தம்னு சொல்றான். ஏங்க, அவங்க தான் 15 காசுக்கு மேலே வட்டியே கொடுத்துருக்காங்க, அசலையும் திரும்ப தந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தாதான் உங்களுக்கு என்ன? ஐயோ, என் தொழிலை எப்படி நடத்தணும்னு எனக்கே நீ சொல்லி தரியா? ஆமா, முதல்ல நீ யாரு? இந்த ஊருக்காரனா? எதுக்காக இவங்களுக்காக வந்து நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? நியாயத்தை கேட்கறதுக்காக எந்த ஊருக்காரன் வேணா வரலாம். கொடுத்த பணத்தை திரும்பி கேட்கறது உங்களுக்கு அநியாயமா தெரியுதா? கொடுத்த காசுக்கு மேலே வட்டி வாங்கிட்டு பணத்தை உடனே திரும்ப கேட்கறது தான் அநியாயமாக தெரியுது. நியாயம் அநியாயம் எல்லாம் பார்த்தா இங்கே தொழில் பண்ண முடியாது தம்பி. இவ்வளோ பேசுறியே, அவங்களுக்காக அந்த 10 காசை நீ கொடுத்துரு, இந்த வீட்டை விட்டுட்டு நான் கிளம்பிடுறேன். உனக்கு 10 காசை கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, கேவலம் அந்த 10 காசுக்காக நீ இவ்வளோ பெரிய வீட்டையே வந்து கேட்குறியே. இப்போ நான் உங்ககிட்ட 10 காசு கொடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து பிரச்சனை பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? தம்பி, இந்த சொக்கன் சொன்ன வாக்க மீற மாட்டான். எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நான் எதாக இருந்தாலும் பத்திரத்தை வச்சுக்கிட்டு தான் பேசுவேன். என்ன தம்பி பேசுறீங்க? எங்க ஊருக்குள்ள பத்திரத்தை வச்சுக்கிட்டு இந்த சொக்கம் பொழப்பு நடத்தினானா சொக்கம் வாக்குக்கு என்ன மரியாதை? இது வரைக்கும் இங்க இருக்கிற அத்தனை பையன்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் வச்சிருக்கிறேன். ஒருத்தவங்கிட்ட கூட பத்திரம் வாங்கினதும் இல்லை, கொடுத்ததும் இல்லை. சொக்கம் வாக்கு அவ்வளோ சுத்தம். ஏன் தேவி, இவர் உங்களுக்கு காசு கொடுத்தது எந்த பத்திரத்திலையும் எழுதி தரவே இல்லையா? இல்லையே, அவரு அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை. என்ன சொக்கையா இப்படி பண்ணிட்டீங்க? இப்போ நீங்க இவங்களுக்கு 10 காசு கொடுத்தீங்க, நான் எப்படி நம்புறது? அது தம்பி, அது அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்களே சொல்லுவாங்க. அவங்க என்கிட்ட 10 காசு வாங்கினாங்க, 15 காசுக்கு மேல வட்டி கட்டியிருக்காங்க. அது எங்களுக்கு நல்லா தெரியும் தம்பி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ
அவங்க காசே உங்ககிட்ட வாங்கல, உங்களுக்கு வட்டி பணமும் தரல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு நிரூபிக்க ஏதாவது சாட்சி இருக்கு வள்ளி? நீ உன் வேலையை ஆரம்பிச்சுட்ட. உனதான் வள்ளி, ஏதாவது சாட்சி இருக்கா என்ன? அப்படி எந்த ஒரு சாட்சியும் இருக்கிறதா எனக்கு தெரியல மணிகண்டா. கேட்டிங்களையா? அப்படி எந்த சாட்சியும் இல்லைங்களாம். இப்போ நான் எப்படி உங்களை நம்பி அந்த 10 காசை தர்றது? அடடே, முதல்ல எதுக்காக நான் உங்களுக்கு அந்த 10 காசை தரணும்? தம்பி தம்பி, இதெல்லாம் அநியாயங்க, பார்த்துக்கோங்க. ஏன் சொக்கையா, நீங்கள் பண்ணுறதை விட பெரிய அநியாயங்களா? உங்கள் ஊர் வழக்கப்படி இதை நீங்கள் பஞ்சாயத்துக்கே கொண்டு போனாலும் அவங்க பணம் வாங்கினாங்கன்னு நீங்கள் தானே நிரூபிக்கணும். அப்போ வள்ளி, இது நமக்கு ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். அவர்கிட்ட நம்ம பணமே வாங்கலான்னு மறுப்பு தெரிவிச்சிட்டா அவருக்கு அந்த 10 காசு இப்போ இல்லை, எப்பயும் கிடைக்காது. தம்பி தம்பி, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அதுக்குன்னு இப்படிலாம் பண்ணாதீங்க. இப்போ இங்கேருந்து கிளம்புங்க. அவங்க பணம் எப்போ தயாராக இருக்குன்னு சொல்கிறாங்களோ அப்போ அமைதியாக உங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு போயிடுங்க. அது வரைக்கும் எத்தனை நாள் ஆனாலும் இந்த பக்கமே வரக்கூடாது. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுதுங்க தம்பி. ஏம்மா, பணம் தயாராயிடுச்சுன்னா மறக்காம கொஞ்சம் சொல்லி விடுமா. மறக்காம சொல்லி அனுப்புறேன். ரொம்ப நன்றி மணிகண்டா. நீ வந்ததுனால்தான் இந்த ஆளுகிட்ட இருந்து இன்னைக்கு நாங்க தப்பிச்சோம். இல்லைன்னா இந்த ஆளு எங்களை இந்த வீட்டை விட்டே இன்னைக்கு வெளியே துரத்தி இருப்பான். சே, நான் வேற பாரு, உன்னை வெளியிலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். சரி வா, நம்ம உள்ள போவோம். இல்லை தேவி, எனக்கு கோயில்கிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதனால் நான் உடனடியாக கிளம்பியே ஆகணும். என்ன, அந்த மணி பிரச்சனையா? ஆமாம். எங்கள் மாமா தான் அதில் மாட்டியிருக்காருல்ல, அவரை காப்பாத்துறதுக்கு தான் காலையிலேருந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இப்படி நடக்கும்னு நான் எப்பயோ கணிச்சேன். ஆனா அது கடைசியில ஊசாரி தலையிலே விடியும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்தல. அந்த மனுஷன் ரொம்ப நல்லவர்னு இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தும் என்ன பிரயோஜனம்? அவரு மேலே தானே பழி விழுந்திருக்கு. சரி சரி, நீ போ, நான் உனக்கு பின்னாடியே அந்த வரேன். என்னாலான உதவியோ உனக்கு செய்யறேன். இருக்கட்டும் தேவி, என்னால் எதுக்கு உனக்கு சிரமம்? இதை நானே சமாளிச்சுக்கிறேன். அட, இது எங்க ஊரு பார். உள்ளூர்காரியோட உதவி வேணான்னு சொல்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு உனக்கு தெரியும்ல. நீ சொல்றதும் சரிதான். அதுவும் அரசாங்கத்தில் வேலை செஞ்ச ஒரு பொண்ணோட உதவி கிடைக்கும் போது எந்த முட்டாலும் வேணாம்னு சொல்லக்கூடாது. சரி, மறக்காம கோயில் பின்னாடி பக்கம் வந்துரு. நான் அங்கே உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். மணிகண்டன் சொன்ன இடத்துக்கு தேவி சரியான நேரத்துக்கு வந்து சேர்றா. மணிகண்டா, எதுக்காக கோயிலுக்கு பின்னாடி பக்கமா வர சொன்ன? கோயில் முன்பக்கத்தில் நம்மளை உள்ள விட மாட்டாங்க. அதனால தான் பின்வழியா உள்ள போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க இந்த நேரத்துல நாம இப்படி போறது நமக்கே ஆபத்தாமே கூட வாய்ப்பு இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் நான் இறங்குறேன். இதுல நீ வரணும்னு அவசியம் இல்லை. நீ இங்கேவே எனக்காக காத்துக்கிட்டு இரு. நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். இல்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வராம இருப்பனா? உதவி செய்யறோம்னு வந்தாச்சு, இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. நீ ஏறு, நான் உனக்கு பின்னாடியே வரேன். சரி. அப்படி தேவியும் மணிகண்டனும் ஒருத்தர் பின் ஒருத்தர் உள்ள ஏறி குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மணி இருந்த இடத்த ஆராயிறாங்க. தேவி, அந்த இடத்த பாத்தியா? என்னது அது? செம்மண் கரை, அதுவும் தூண் மேல. ஆமா, ஒருவேளை தூண் மேல ஏறி மணியை கழட்டக்குள்ள அந்த இடத்துல கரையா இருக்குமோ? இருக்கலாம். ஆனா அது மட்டும் இல்ல, இந்த இடத்த சுத்தி பாரு. இங்க எங்கேயுமே செம்மண் இல்லை. அதுவும் இல்லாம இந்த கோயிலை சுத்தி வரப்போது எங்கேயும் செம்மண் இருந்ததை நான் பார்க்கவே இல்லை. அப்படின்னா இந்த செம்மண் இங்க பறதுக்கு காரணம் அந்த மணியை எடுத்துட்டு போனவனா தான் இருக்கணும். இதை வச்சு நம்மளால நிச்சயம் சொல்ல முடியும், அந்த மணியை திருடினவன் இடத்த சுத்தி கண்டிப்பா செம்மண் இருக்கும். சரி சரி, இங்க இருந்து கிளம்பலாம். இதுக்கு மேல இங்க இருக்கிறது அவ்வளோ நல்லதா படல. அதுவும் சரிதான். இப்படி வள்ளியும் மணிகண்டனும் உள்ள ஏறி குதிச்சது, வெளியே ஏறி குதிக்கிறதுன்னு இது ரெண்டத்தையும் பார்த்த ஒரு கருப்பு உருவம் நேரா தன்னோட முதலாளி இருக்கிற இடத்தை நோக்கி போகுது. இதுக்கு மேலேயும் நம்ம அமைதியா இருந்தோம்னா நாம தான் மாட்டுவோம். இப்போவே நான் சொன்ன மாதிரி திட்டத்தை ஆரம்பிங்க. உத்தரவு முதலாளி. ஊர் மக்களுக்கு இடையில பூசாரி தான் குற்றவாளிங்கிற வதந்தி ரொம்பவே வேகமா பரவுது. அதை வச்சு பூசாரி வீட்டை உடனே சோதனை செய்யணும்னு சொல்லி பூசாரி வீட்டையும் சோதனை செய்யறாங்க. அங்க சில தங்க துகள்கள் இருக்கிறத பார்த்து பூசாரி தான் குற்றவாளின்னு அவரை உடனே சிறையில் அடைக்கணும்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் போராட்டம் செய்ய ஊர் தலைவர் வேற வழி இல்லாம பூசாரிக்கு கொடுத்த கெடு முடியறதுக்கு முன்னாடியே அவரை சிறையிலையும் அடைக்கிறாரு. மணிகண்டா, மணிகண்டா, என்னக்கா, என்னாச்சு? எதுக்காக இவ்வளவு வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்க? உங்க மாமாவை சிறையில அரைச்சுட்டாங்க. அவருக்கு கொடுத்த கெடு முடியறதுக்குள்ளேயே வீட்டுல சில தங்க துகள்கள் இருந்ததுன்னு காரணம் காட்டி அவரை சிறையில அரைச்சிட்டாங்க. என்னக்கா சொல்ற? என்ன நடந்ததுன்னு எனக்கு விவரமா சொல்லு.
ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம வீட்டை சோதனை செய்யணும்னு ஊர் தலைவர் வீட்டில் போய் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஊர் தலைவரோ வேற வழி இல்லாம சோதனைக்கு ஒத்துக்கிட்டாரு. அந்த சோதனையில நம்ம வீட்டுல கிடைச்ச சில தங்க துகள்கள் அது எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. ஆனா அத ஒரு முக்கிய ஆதாரமா வச்சு அவரை கையோட கைது செஞ்சுட்டு போயிட்டாங்க. தேவி, நம்மளை யாரோ பின்தொடர்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம செய்கிற விசாரணையை பொறுத்துக்க முடியாமல் உடனடியாக மாமாவை சிறையில் அடைக்கிறதுக்காக இந்த திட்டத்தை தீட்டியிருக்காங்க. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஏதோ சாதாரணமாக போட்ட திட்டம் மாதிரி தெரியல. பல நாளுக்கு முன்னாடியே இந்த திட்டத்தை அவங்க தீட்டியிருக்காங்க. சரியான நேரம் வரும்போது இதை செயல்படுத்தவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் எதுக்காக மாமாவை மாட்ட வைக்கணும்னு எனக்கு புரியவே இல்லையே. நாங்க கஷ்டத்துல இருக்கோம், இந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் எங்களை இதுல மாட்ட வைக்கிற அளவுக்கு யாருக்கு எங்க மேல வன்மம் இருக்குன்னு எனக்கு சுத்தமா புரியலையே. என்ன மணிகண்டா யோசிக்கிறேன்? தேவி, அக்கா சொன்னதை கவனிச்சியா? மாமாவும் அக்காவும் கஷ்டத்தில் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. ஒருவேளை ஏன் இதையே ஒரு மூலதனமாக வச்சு அவரை மாட்டி விட பயன்படுத்தியிருக்க கூடாது? என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலையே. சரி, நான் எல்லாத்தையும் அப்புறமேட்டா உனக்கு விளக்குறேன். நீ இப்போ அக்காவை கூட்டிகிட்டு பத்திரமா வீட்டுக்கு போ. நான் போய் மாமாவை பார்த்துட்டு வரேன். அங்கிருந்து கிளம்பின மணிகண்டன் ஊர் தலைவர் வீட்டுக்கு போய் ஊர் தலைவரை சந்திக்கிறான். நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா இப்படி குற்றவாளியை உன்னை சந்திக்க விடக்கூடாதுங்கிறது சட்டம். ஐயா, நீங்கள் அவர் நிரபராதி நிரூபிக்க 2 நாள் கெடு கொடுத்துருந்தீங்க. அதுக்குள்ளே அவரை சிறையில் அடைச்சிருக்கீங்க. இப்போ உங்கள் சட்டத்தை நீங்கள் மீறின மாதிரி தானே? என்னப்பா பண்ண சொல்ற? ஊர் மக்கள் எல்லாம் இவர் அப்படியே விட்டுருந்தா அடிச்சே கொன்றுவாங்க. அதுக்கு பயந்துதான் அவர் உள்ள கொண்டு வந்தே வச்சேன். ஐயா, உங்கள் மனசாட்சிக்கே ஏதோ ஒரு மூலையில் அவர் குற்றம் செஞ்சிருக்க மாட்டாருன்னு தோணுதில்ல. அதுக்காகவாது அவரை பார்க்க எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி, ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. சீக்கிரமா பேச வேண்டியதை பேசிட்டு இங்கிருந்து கிளம்புங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்கள் செஞ்ச இந்த உதவியை என் வாழ்நாளில் என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். சரி சரி, கிளம்புங்க. பூசாரிய சந்திச்சு பேசின மணிகண்டனுக்கு ஒரு விஷயம் தெளிவாச்சு. அதை வச்சு இந்த திருடங்களை சுலபமா கண்டுபிடிச்சலாம்னு முடிவு செஞ்சு தேவியும் நண்பர்களையும் வச்சு விசாரணையை இன்னும் வேகமா நடத்தி பொழுது சாயறதுக்குள்ள அவனுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் சேகரிச்ச பிறகு மணிகண்டனே பஞ்சாயத்தை கூட்டுறான். ஏன்பா மணிகண்டா, எதுக்காக இந்த பஞ்சாயத்தை கூட்டின? எல்லாம் எதுக்காக இருக்கான்? எங்கள் மாமாவை தயவு செஞ்சு விட்டுருங்க, ஏன்னு கெஞ்சறதுக்கு தான். விட்டுற சொல்லி கெஞ்சறதுக்கு வரல, அதிகாரமாக கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். இவர் பெரிய இளவரசர், இவர் அதிகாரம் பண்ணுறாரு, நாங்கள் அவரை விடுதலை செஞ்சிருவோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. தேவையில்லாம பேசி பஞ்சாயத்துல பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க. தம்பி மணிகண்டா, நீ சொல்லு, எதுக்காக இந்த பஞ்சாயத்து? ஐயா, உண்மையான குற்றவாளி யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை பஞ்சாயத்தில் எல்லாரும் முன்னாடி நிரூபிக்கத்தான் இந்த பஞ்சாயத்தை நான் கூட்டினேன். குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? ஏன்பா, அப்ப அது யாருன்னு முதல்ல சொல்லு. யார் அந்த மணியை திருடினது? ஒருத்தர் மட்டும் இந்த மணியை திருடலங்க ஐயா. ஒரு படையே சேர்ந்து இந்த மணியை திருடுறதுக்கு திட்டம் போட்டு அதில் வசமாக எங்கள் மாமாவையும் சிக்க வச்சு இன்னைக்கு அவங்க எல்லாரும் வெளியில் நிற்கிறாங்க. எங்கள் மாமா சிறையில் இருக்காரு. சரிப்பா, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? யார் அது திருடினதுன்னு உடச்சு பேசுங்க. ஆமாப்பா மணிகண்டா, இதுக்கு மேலேயும் தாமதப்படுத்தாம யார் அது திருடினதுன்னு சொல்லு. வேற யாரு? எல்லாம் இந்த ஊர் பண்ணையார் தான். தம்பி, வெளியூர்ல இருந்து வந்து இங்க அனாவசியமா என் மேல பழி போடுற வேலை வச்சுக்காதீங்க. என்ன பஞ்சாயத்து தலைவரே, எங்கள் ஐயா பற்றி தெரிஞ்சிருந்தோம் அவர் மேலே இப்படி வீண் பழி போட்டுக்கிட்டு இருக்கான், நீங்கள் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்பா மணிகண்டா, அவர் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய மனுஷர். இந்த ஊருக்காகவும் இந்த கோயிலுக்காகவும் அவர் எவ்வளவோ செஞ்சிருக்காரு. அவர் மேலே இப்படி பழி போடுறது நியாயமா? ஊர் தலைவரே, என்கிட்ட ஆதாரம் இல்லாமல் நான் எதையும் பேசலை. என்கிட்ட இவர் தான் திருடினாருன்றதுக்கான மொத்த ஆதாரமும் இருக்கு. எங்க காட்டு பாப்போம் ஆதாரத்தை. தேவி, அவங்களை இங்கே கூட்டிட்டு வா. இப்படி மணிகண்டன் சொன்னதும் தேவி கோயில் காவல்காரனையும் அவனோட சேர்த்து இன்னொரு நபரையும் கூட்டிக்கிட்டு வந்தா. அதை பார்த்ததும் பண்ணையாரோட முகம் மொத்தமா மாறிடுச்சு. ஊர் தலைவரே, பண்ணையார் தான் இந்த திருட்டை செஞ்சாருன்றதுக்கான சாட்சி இவங்க 2 பேரும் தான். அது மட்டும் இல்லை, இவங்க 2 பேரும் அந்த திருட்டில் உடந்ததான். யாரோ 2 பேரை கூட்டிட்டு வந்துட்டு இவங்க 2 பேரும் நான் தான் திருடன்னு சொன்னா அப்படியே அதை இந்த பஞ்சாயத்து ஏத்துக்குமா என்ன? நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் மணி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த மணியை நான் இன்னும் வெளியில் எடுக்கல. ஊர் தலைவரே, அந்த மணி எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு 4 பேர் அமுச்சு அந்த மணியை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். அப்போ தெரியும் அந்த மணியை திருடினது யாருன்னு. சரிப்பா மணிகண்டா, அந்த மணி எங்க இருக்கு அதை முதல்ல சொல்லு. வேற எங்கேயும் இல்லை,
ஊர் எல்லையில் இருக்க பண்ணையாரோட அரிசி மண்டியில தான் இருக்கு. இது அபாண்டமான பழி. அங்க எதுவும் கிடையாது. யாரும் அங்க போய் எதுவும் தேடாதீங்க. இவன் தான் சொல்றானா, உங்களுக்குலாம் அறிவு எங்க போச்சு? பண்ணையாரே, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. உங்க மேல யாரும் இங்க வீண் பழி சுமத்தல. அப்படி அந்த மணி அங்க இல்லனா இது எல்லாத்துக்கும் மணிகண்டன் தான் பொறுப்பு. அதுக்கான விளைவுகளை அவன் தான் சந்திக்கணும். அப்படி மணிகண்ட சொன்ன மாதிரியே அந்த அரிசி மண்டி கடையில இருந்து கோவில் மணியை எடுக்கிறாங்க. என்ன பண்ணையார் ஐயா, இப்பயாவது ஒத்துக்கிறீங்களா உங்க குற்றத்தை? இல்ல இவங்கள விசாரிச்ச மாதிரி உங்களை விசாரிச்சு உண்மையை வர வைக்கணுமா? நான் ஒத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சோம். அந்த ஆளை கூட்டிட்டு போய் சிறையில் அடைங்க. ஆமாம்ப்பா மணிகண்டா, பண்ணையார் தான் மணியை திருடினாருங்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்ச? நான் முத கோயிலுக்குள்ள விசாரிக்கணும்னு போகும்போது அந்த காவக்காரன் என்னை கோயிலுக்குள்ளே விடலை. சரின்னு சொல்லி கோயில் பின்வாசல் வழியா எகிரி குச்சி கோயிலுக்குள்ள போனேன். அங்கே போகும்போது அந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மண் அங்கே இருக்கிற தூண் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கிறதா பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சில நபர்களை வச்சு இந்த மாதிரி மண் ஊருக்குள்ளே எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சோம். அப்போ தான் பண்ணையாரோட அரிசி மண்டிக்கு பக்கத்தில் இதே மாதிரியான மண் இருக்குன்றதை கண்டுபிடிச்சோம். அப்படி அதை சுற்றி விசாரிக்கும் பொழுது தான் இது எல்லாத்துக்கும் பண்ணையார் தான் காரணங்கிறதையும் கண்டுபிடிச்சோம். காவக்கார கூட இருந்த நக ஆசாரி இன்னைக்கு தான் 2 நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்காரு. இவங்க போட்ட திட்டப்படி இவங்க மணியை திருடின அன்னைக்கே அந்த மணியை உருக்கி தங்க நகைகளாக மாற்றணுங்கிறது தான் அவங்க திட்டம். ஆனால் திடீர்னு நக ஆசாரியோட மகனுக்கு அடிபட்டு அவனை மருத்துவமனையில் வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டதுனால அவர் பட்டணத்துக்கு போக வேண்டியதாக ஆயிடுச்சு. அதனால 2 நாளைக்கு அந்த மணியை இவங்க பண்ணையாரோட அரிசி மண்டியிலேயே தைரியமாக மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. அவங்க போட்ட திட்டம் தள்ளி போனதுனால தான் இன்னைக்கு இவங்களை கையும் களவுமாக பிடிக்க முடிஞ்சது. இது எல்லாத்தையும் கேட்ட ஊர் மக்கள் தெய்வத்தோட அருளால தான் அந்த மணி நமக்கு திரும்ப கிடைச்சிருக்குன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி பூசாரி மேல இருந்த வீண் பழியும் நீங்கி அவரு ரொம்ப சந்தோஷமா தன் மனைவியோட வாழ்ந்து வந்தாரு.